Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அற்புத பரிவர்த்தனைகள். இதன் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் February 8 ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. உயர்நிலை ஜோதிட வகுப்புகள் சண்டே கிளாஸ் இருக்கும். ஜூம் மீட்டிங்கில் எல்லா கிளாஸுமே கம்ப்ளீட் கவரேஜ் வீடியோவாகவும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். 6 மாதம் கோர்ஸு. விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அற்புத பரிவர்த்தனைகள் ஜாதகத்தில் நேரடியாக கிரகங்களின் வலிமையை நாம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் இந்த மாதிரி நிலையை கொண்டு கணிப்போம். லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்காரா, நடக்கிற தசாநாதன் பவர்ஃபுல்லாக இருக்காரா, எதிரி கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பல அடிப்படையில் தான் கணிப்போம். இவைகளை தாண்டி மாபெரும் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை யோகத்தில் நிகழும். இந்த பரிவர்த்தனை யோகங்கள்லேயும் ஒரு சில வீடுகளுக்கான பரிவர்த்தனை ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். அற்புதமான பரிவர்த்தனையாக இருக்கும். இந்த 2 வீட்டு அதிபதிகள் இடம் மாதிரி ஒரு ஜாதகத்தில் உட்காந்துருந்தாலே அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த பரிவர்த்தனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான பரிவர்த்தனைகள் எந்தெந்த வீட்டு அதிபதிகள் அந்த மாதிரி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ குஜாதிபர்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 5 பேருக்குமே 2 வீடுகள் இருக்கும். இதில் ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு மறைவு ஸ்தானமாக கூட நிறைய நேரங்களில் வரும். ஆனாலும் இவர்கள் எந்த 2 வீட்டோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள்ங்கிறத தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இன்னொரு வீடும் வருமே, அதை நம்ம எடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் இதில் குழப்பம் அடைய வேண்டியதே இல்லை. இப்போ மேசத்திற்கு அதிபதியான செவ்வாய், தனுசுக்கு அதிபதியான குரு, இவங்க 2 பேரும் இடம் மாறி இருக்காங்கன்னா சார் இதில் 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாகவும் இவங்க வருவாங்களேன்னு கணக்கே எடுக்கக்கூடாது. ஏன்னா இவர்கள் மேசத்திலும் தனுசிலும் பரிவர்த்தனை அடைந்திருக்கும் போது இதில் இங்கே 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்படாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அற்புத பரிவர்த்தனைகளில் முதன்மையாக வரக்கூடியது 9, 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை தானே. உங்கள் ஜாதகத்துக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று இடம் மாறி உட்கார்ந்தாங்கன்னா இருக்கிறதுலே அது சிறப்பான யோகத்தை தரக்கூடியது. கர்மகர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகிடும். அது ஒரு அற்புதமான அமைப்பு. ஸோ 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, இப்போ உதாரணமாக ஒரு சிம்மலக்ன ஜாதகம். சிம்மலக்னத்திற்கு 9ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி சுக்கிரன். இப்போ சுக்கிரன் மேசத்தில் அமர்ந்து செவ்வாய் ரிஷபத்தில் அமரும்போது 9, 10 பரிவர்த்தனையாகும். இது ஒரு அற்புதமான பரிவர்த்தனை. முதல் தரமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியது. 2ஆம் நிலையில் ஒரு யோகமான பரிவர்த்தனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோ, 1ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோ, 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோ, 5ஆம் அதிபதி 1ஆம் அதிபதியோ, இந்த 1, 5, 9ஆம் அதிபதிகள் தங்களுக்குள்ள 2 பேர் பரிவர்த்தனை பெற்ற நிலையில் இருக்கிறது 2ஆம் நிலையில் மிகவும் சிறப்பான நன்மைகளை தரக்கூடியது. இப்போ உதாரணமாக ஒரு மிதுன லக்ன ஜாதகம். இவருக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன், லக்னாதிபதி புதன். இப்போ இதில் லக்னாதிபதி புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை 5 வீடுகள் தாண்டி நடக்கிறதுங்கிறது நிகழாத காரியம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேற ஒரு லக்னத்துக்கு பார்க்கலாம். இப்போ துலா லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி சனி, லக்னாதிபதி சுக்கிரன். இப்போ சுக்கிரன் போய் 5ஆம் இடமான கும்பத்தில் உட்காந்து 5ஆம் அதிபதியான சனி லக்னத்தில் உட்காரும்போது இது ஒரு அருமையான பரிவர்த்தனையாக மாறும். புரிஞ்சுதுங்களா? 9ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை பெறுவதும் இன்னமும் சிறப்பு தான். இப்போ ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம். லக்னாதிபதி செவ்வாய் 9ஆம் இடமான கடகத்தில் சென்று நீச்ச வலிமை அடைந்தாலும், அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் லக்னத்தில் பரிவர்த்தனை அடைந்து நீச்ச வலிமை அடைந்தாலும், வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது இதுவுமே பார்த்திங்கன்னா மேலோட்டமாக 2 கிரகமும் வலிமை இழந்துட்டது மாதிரியான நிலையை பெற்றாலும் கூட இது ஒரு அற்புதமான பரிவர்த்தனை. அதே மாதிரி லக்னாதிபதி செவ்வாயும் 5ஆம் அதிபதி குருவும் பரிவர்த்தனை அடைவது. இப்போ செவ்வாய் போய் மீனத்தில் உட்காந்து குரு பகவான் லக்னத்திலேயே அமர்றது, இது ஒரு அற்புதமான பரிவர்த்தனை. முதன்மையான பரிவர்த்தனை 9, 10 பரிவர்த்தனை.
2ஆம் நிலையில் மிகச்சிறந்த நன்மைகள் தரக்கூடியது இந்த 1, 5, 9ஆம் அதிபதிகள் தங்களுக்குள்ள இடம் மாறி அமர்றது. இதுவும் ஒரு மனிதனுக்கு லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார வெற்றியையும் வளர்ச்சியையும் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கான யோகிதைகளையும் கொடுக்கக்கூடியது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரும் தனத்தை தரக்கூடிய ஒரு பரிவர்த்தனை உண்டு. பெரும் அளவுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையானாங்கன்னா கொடுப்பாங்க. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் இவங்க மோஸ்ட்லி நட்பு கிரகங்களாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. பகையாகவும் இருந்தாலும் கூட இந்த பரிவர்த்தனை பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்திற்கு நல்ல பொருளாதார தனப்புழக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு கடகலக்ன ஜாதகம் எடுத்துக்குவோம். இப்போ இந்த கடகலக்ன ஜாதகத்திற்கு சூரியன் 2ஆம் அதிபதி, சுக்கிரன் 11ஆம் அதிபதி. ரொம்ப அபூர்வமான நிலைகளில் சூரியனை விட்டு ஒரு 3 வீடு தள்ளி சுக்கிரன் வர முடியும். ஸோ இப்போ இது ஒரு ரொம்ப அபூர்வமாக தான் நிகழும். இப்போ இதுவே ஒரு மிதுன லக்னமாக எடுத்துக்கலாம். ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன், 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். இப்போ சந்திரனோ செவ்வாயோ இந்த லக்னத்துக்கு பெரிய நன்மைகள் தரக்கூடியவங்க இல்லை. ஆனால் இவர்கள் மட்டும் 11-2 பரிவர்த்தனையில் ஈடுபட்டால், அதாவது கடகத்தில் செவ்வாய் அமர்ந்து மேசத்தில் சந்திரன் அமர்ந்த நிலையில் ஒரு பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தா இந்த ஜாதகத்துக்கு தாராள தனப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தாராளமான தனப்புழக்கத்தை தரக்கூடிய பரிவர்த்தனைகளில் 2-11ஆம் அதிபதி பரிவர்த்தனை சிறப்பான ஒரு அமைப்பை தரும். அவங்களுக்கு வேற மோசமான வீடுகள் இருந்தாலும் இந்த 2-11 பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தால் போதுமானது. இப்போ உதாரணமாக மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் 6ஆம் அதிபதி. அப்போ 6ஆம் அதிபதி பரிவர்த்தனைன்னு இதை எடுத்துக்கலாமா சார்னு நீங்கள் குழப்பமே அடைய வேண்டியதில்லை. அவர்கள் எந்த ஸ்தானத்தோடு இடத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதே சந்திரன் 2ஆம் அதிபதி போய் 6ஆம் இடம் விருச்சிகத்தில் உட்காந்து 6ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்காந்தா இது 2-6 பரிவர்த்தனைங்கிற மாதிரி மாறிடும். இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியணும், சரிங்களா? ஸோ முதன்மையானது 9-10 பரிவர்த்தனை. அடுத்த நிலையில் வரக்கூடியது 1-5-9ஆம் அதிபதிகள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை அடைகிறது. பெரும் தனப்புழக்கத்தை தரக்கூடிய மகா பரிவர்த்தனை அப்படிங்கிறது, அற்புத பரிவர்த்தனைங்கிறது இந்த 2-11 மாறுவது. இது தவிர்த்து ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணாதிபதிங்கிற முறையில் 2 பேர் பரிவர்த்தனையாக இருந்தாலும் சிறப்பு. உதாரணமாக நமக்கு கோணங்களுக்கு அதிபதி 1, 5, 9ஆம் வீடு. கேந்திரங்களுக்கு அதிபதிகள் 7, 4, 10ஆம் இடம். 7, 4, 10ஆம் இது கேந்திரம்னு சொல்லுவோம். 1, 4, 7, 10 தான் சொல்லணும். இந்த 1ஆவது வீடு லக்ன திரிகோணத்துக்கும் வந்துடும், கேந்திரத்துக்கும் வந்துடுங்கிறனால அதை 2-in-1 பர்பஸ் வச்சுக்கலாம். இப்போ லக்னாதிபதி 4ஆம் இடத்துலையும் 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது ஒரு கேந்திர கோண பரிவர்த்தனையாகும். லக்னாதிபதி 7ஆம் இடத்துலையும் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது இரு கேந்திர பரிவர்த்தனையாகும். லக்னாதிபதி 5ஆம் அதிபதி லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை. இப்போ 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடையும்போது ஒரு கேந்திர ஒரு கோண பரிவர்த்தனைன்னு வரும். அதே மாதிரி 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெறுவது, 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடைஞ்சாங்கன்னா ஒரு கேந்திரமும் ஒரு திரிகோணமும் அப்படிங்கிற மாதிரி பரிவர்த்தனை. 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடைவதும் ஒரு கேந்திர ஒரு கோண பரிவர்த்தனையாகும். இப்போ உதாரணமாக ஒரு கடகலக்ன ஜாதகம், இவங்களுக்கு 7ஆம் அதிபதி சனி, 9ஆம் அதிபதி குரு. குரு 7ல் மகரத்திலிருந்து சனி 9ல் இருக்கிறதும் இது ஒரு நல்ல பரிவர்த்தனை தான். இல்லை குரு 7ல் வந்தால் நீச்சம் அடைஞ்சிருவாருனாலும் பரிவர்த்தனை மூலமாக ஒரு ஆட்டோமேட்டிக்காக இழந்த வலிமையை மீண்டும் பெற்று விடுவார். ஸோ இது ஒரு கேந்திர கோண பரிவர்த்தனைகள் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு அற்புதமான பலன் அளிக்கக்கூடியது. இந்த நல்ல பரிவர்த்தனைகள் சிறப்பாக பலனளிக்க இவர்களோடு மோசமான கிரகங்களின் சேர்க்கை இல்லாமல் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்து கெட்ட பரிவர்த்தனைகள் நிகழாமல் இருக்கணும். தைதன்ய பரிவர்த்தனைகள்னே தனியாக ஒரு காணொலி போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான சிறப்பான அற்புதமான நன்மை தரக்கூடிய பரிவர்த்தனை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்தறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.